ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் 12 ஜோதிலிங்க தலங்களில் ஒன்றான ராமேஸ்வரத்துக்கு தான் வந்திருக்கோம். இந்த ராமேஸ்வரத்தை பற்றி உங்களில் எல்லாருக்குமே தெரியும், இது ஒரு புண்ணிய ஸ்தலம் அப்படின்னு. இந்த புண்ணிய ஸ்தலத்தில் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். ஸ்ரீ ராமபிரான் ராவணனை போரில் கொன்று வீழ்த்திய பிறகு அவருக்கு ஏற்பட்ட பிரம்மகதி தோஷம் நீங்குவதற்காக ராமர் இங்கு சிவபெருமான வழிபட்டதாக கருதப்படுது. இந்த ராமேஸ்வரத்தில் 2 லிங்கங்கள் இருப்பது உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? ராமர் வழிபாட்டிற்காக அனுமன் கைலாயத்திலிருந்து லிங்கத்தை கொண்டு வரச் சென்றார். அவர் வர தாமதமானதால் சீதை பிராட்டி மணலால் ஒரு லிங்கத்தை செய்தார். அந்த லிங்கத்தை ராமலிங்கம் என்றும் பின்னர் அனுமன் கொண்டு வந்த லிங்கத்தை விஸ்வலிங்கம் என்றும் அழைக்கப்படுகிறது. ராமேஸ்வரத்தில் இன்றளவும் அனுமன் கொண்டு வந்த விஸ்வலிங்கத்திற்கே முதல் பூஜைகள் நடைபெறுகிறது. இக்கோவிலானது 12ஆம் நூற்றாண்டில் இலங்கை அரசர் பராக்கிரம பகு மூலஸ்தானத்தை கட்டினார். பின்னர் பாண்டிய மன்னர்கள், விஜயநகர அரசர்கள், ராமநாதபுர சேதுபதி மன்னர்கள் இக்கோவிலை விரிவுபடுத்தியிருக்காங்க. உலகத்தின் 3வது மிக நீளமான பிரகாரத்தை கொண்டது இக்கோவில். மற்றும் இந்த கோயிலுக்குள்ளே 1200 தூண்கள் செதுக்கப்பட்டுள்ளது. மக்களே, இந்த கோயிலுக்குள்ளே 22 வகையான புனித தீர்த்தங்கள் இருக்குது. காசியை போன்ற இங்கு வந்து இங்குள்ள தீர்த்தங்களில் நீராடுவதால் பாவங்கள் போக்கி முக்தி அளிப்பதாக நம்பப்படுகிறது. மேலும் இந்த திருத்தலமானது அப்பர், சுந்தரர், சம்பந்தர் ஆகிய நாயன்மார்கள் பாடல் பெற்ற 275 சிவத்தலங்களில் இதுவும் ஒன்றாகும். மக்களே, இந்த கோவிலில் ராமநாத சுவாமியாக சிவபெருமான் காட்சியளிக்கிறார். மூலவர் ராமநாத சுவாமி என்றும் தாயார் பர்தவர்த்தினி என்றும் அழைக்கப்படுகிறது. ராமேஸ்வரம் ஆன்மீக ரீதியாகவும் கலாச்சார ரீதியாகவும் தேசிய ஒருமைப்பாட்டின் சின்னமாக விளங்குகிறது. மற்றும் தமிழ்நாட்டின் முக்கிய வழிபாட்டு தலங்களில் இதுவும் ஒன்றாகும். மக்களே, இப்போ ராமநாத சுவாமி கோவிலின் வரலாற்று சிறப்புகளை பார்த்தோம். அடுத்ததாக நம்ம ராமேஸ்வரத்தில் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பார்க்கலாம். இப்போ ராமேஸ்வரம் வரும் பக்தர்கள் மனசில் நிறையா குழப்பம் இருக்கும், எப்படி வழிபாடு செய்யணும் அப்படின்னு. நிறைய பக்தர்கள் தனியாக ரூம் எடுத்திருப்பாங்க. அதனால் ரூமில் குளிச்சுட்டு அப்படியே தீர்த்தத்தில் நீராட போயிடுவாங்க. ஆனால் அப்படி போகக்கூடாது மக்களே. முதல்ல அக்னி தீர்த்தம் அப்படிங்கிற ராமேஸ்வர கடலில் நீராடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அப்படியே நீங்கள் 22 வகையான தீர்த்தங்களை நீராட போகலாம். நீங்கள் ராமேஸ்வரம் கடலில் குளித்ததுக்கப்புறம் தீர்த்தத்தில் நீராட வரும்போது கோவிலில் நிறைய இடைநிலை தரகர் இருக்காங்க. அவங்க சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நபருக்கு 250 ரூபா கொடுங்க, உங்களை தனியாக கூட்டிகிட்டு போய்ட்டு நீராட வைக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கோவில் நிர்வாகம் தீர்த்தத்தில் நீராடுவதற்கு நிர்ணயிக்கப்பட்ட கட்டணம்னு பார்த்திங்கன்னா 25 ரூபா மட்டும்தான். நம்ம கடவுளை பார்க்க போகிறோம், அதனால் பொறுமையாகவே போகலாம் அப்படின்னு நாங்கள் வரிசையில் தான் போனோம். நாங்கள் செலுத்தின கட்டணம்னு பார்த்திங்கன்னா 25 ரூபா தான். அதிலே நாங்கள் திருப்தியாக நீராடணும். அவங்க சொல்கிற 250 ரூபா அப்படிங்கிறது வயசானவங்களுக்கும் உடல் ஊனமுற்றவங்களுக்கும் நல்ல ஒரு வசதியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த 22 தீர்த்தத்துலேயும் நம்பர் மற்றும் அந்த தீர்த்தத்தோட பேரை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. 1, 2 அப்படி போட்டு அம்புக்குறி போட்டிருப்பாங்க. அது மாதிரி போய் நீங்கள் 22 தீர்த்தத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் பண்ணிவிட்டு கிழக்கு வாசல் வழியாக அப்படியே வெளியில் வந்து உங்கள் ரூமுக்கு போய்ட்டு நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் ராமநாத சுவாமியை தரிசிக்க வந்துடலாம். அந்த கோயிலுக்குள்ளே ஒவ்வொரு கட்டிடக்கலையும் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்காங்க. வாழ்க்கையில் கட்டாயம் எல்லோரும் போக வேண்டிய இடம் ராமேஸ்வரம். மக்களே, இது வரைக்கும் ராமேஸ்வரம் வராமல் இருக்கிறவங்க கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு அழகான கோவில், நல்ல ஒரு புனித ஸ்தலம் இது. சில பேர் ராமேஸ்வரம் வந்திருப்பீங்க, சரியாக வழிபாடு பண்ணாமல் போயிருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். மற்றும் கோயில்களை பற்றி சுவாரஸ்யமான தகவல்களுக்கு நம்ம கோயில் பயண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி மக்களே. அடுத்த காணொளியில் சந்திப்போம்.